some terms related to the ellipse. எலிப்ஸுக்கு என்னென்ன டேர்ம்ஸ் நம்ம பார்க்க முடியுன்றதை இப்போ பார்க்கலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் எலிப்ஸை வந்து நமக்கு தெரிஞ்ச எலிப்ஸை வந்து வரைஞ்சிக்கலாம். அதாவது மேஜர் ஆக்சிஸ் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கிற மாதிரி நமக்கு எலிப்ஸ் தெரியும். இந்த எலிப்ஸை நம்ம வரைகிறோம். இப்போ எலிப்ஸுக்கு வந்து சென்டர் வந்து ஆரிஜின்ல இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். சரிங்களா? எலிப்ஸுக்கு வந்து சென்டர் வந்து ஆரிஜின்ல இருக்கு. இதுக்கு வந்து நமக்கு ரெண்டு வெர்டெக்ஸ் இருக்கு. ரெண்டு வெர்டெக்ஸ் இருக்கு, ரெண்டு ஃபோக்கஸ் இருக்கு, ரெண்டு டைரக்ட்ரிக்ஸ் இருக்கு. சரிங்களா? இப்போ ரெண்டு டைரக்ட்ரிக்ஸ் இப்படி வரைஞ்சிக்கிறோம். இது ஒரு ரெண்டு டைரக்ட்ரிக்ஸ் இப்படி வரைஞ்சிட்டோம். இப்போ என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்க. இப்போ வந்து இந்த சென்டர் வந்து 0,0. அடுத்து வெர்டெக்ஸ் ஏ டேஷ். ஏ வந்து A,0, ஏ டேஷ் வந்து -A,0. அடுத்து வந்து ஃபோக்கஸ். இங்கே ஃபோக்கஸ் வந்து எஸ், இது வந்து எஸ் டேஷ். எஸ்ஸுக்கு வந்து AE,0, எஸ் டேஷ் வந்து -AE,-0 அப்படின்னு எடுத்திருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் டைரக்ட்ரிக்ஸ் ஜெட், இது ஜெட் டேஷ் அப்படின்னு எடுத்திருக்கும். சரிங்களா? இந்த டைரக்ட்ரிக்ஸ் வந்து A/E,0, இந்த டைரக்ட்ரிக்ஸ் இந்த பாயிண்ட் வந்து -A/E,0 அப்படின்னு நம்ம எடுத்திருக்கோம். இன்னும் என்னென்னலாம் டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ ஒவ்வொரு பாயிண்டாக ஃபர்ஸ்ட் சொல்கிறேன் கேட்டீங்க. ஒரு பாயிண்டாக வந்துடலாமா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து சென்டர் வந்து 0,0. சரிங்களா? செகண்ட் வந்து ஃபோக்கை ஏன்னா ஃபோக்கஸ் வந்து ஃப்ளூரல் ஃபார்மில் இருக்குனால ஃபோக்கை அப்படின்னு. ஃபோக்கை வந்து என்ன சொல்லுங்க? +/- AE,0. நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட் என்ன இருக்கு பாருங்க? டைரக்ட்ரிசஸ் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ரெண்டு டைரக்ட்ரிசஸ் இருக்கு. அதனால வந்து x = +/-A/E. either x ± A = 0 எழுதலாம், A/E எழுதலாம், இல்லைன்னா x = +/-A/E எடுத்துக்கலாம். அடுத்து ஆக்சஸ். சரிங்களா? இந்த ஆக்சஸ் எடுத்துக்கிறோம். ஆக்சஸ் வந்து என்ன ஆக்சஸ் இருக்கு பாருங்க நமக்கு. அதாவது AA டேஷ்னு ஒரு ஆக்சஸ், அடுத்து B டேஷ்னு இது ஒரு ஆக்சஸ் இருக்கு. இப்போ AA டேஷ் வந்து மேஜர் ஆக்சிஸ், BB டேஷ் வந்து என்ன வர சொல்லுங்க? நமக்கு மைனர் ஆக்சிஸ் அப்படின்னு வருது. ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ஆக்சஸ் தானே பார்க்குறோம். இந்த ஆக்சஸ்ல வந்து இந்த எசென்ட்ரிசிட்டி எப்படி எடுத்திருக்கும் பாருப்பா. இந்த எசென்ட்ரிசிட்டி >0 or <1 அப்படி தானே எழுதியிருக்கும். அப்போ ஸ்கொயர் பண்ண என்ன வரும்? E² > 0 <1 அப்படி தானே வரும். சரி, இப்போ ரெண்டு பக்கம் நம்ம என்ன பண்ணலாம்னா மைனஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். மைனஸ் மல்டிப்ளை பண்ண என்ன சொல்லுங்க? -E² போட்டா இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆயிரும். இன்இக்வாலிட்டி சைன் சேஞ்ச் ஆயிரும். அப்படி -E² போட்டீங்கன்னா இங்க >0, இது இந்த >1 இப்படின்னு வந்துடும். புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா போத் சைடு வந்து 1 ஆட் பண்ணுவோம். பண்ணுங்க. அப்போ 1 ஆட் பண்ணீங்கன்னா >1 - E², இங்க வந்து >0 வந்துடும். இது திருப்பி எப்படி எழுதலாம்? 1 - E² >0 <1 இப்படின்னு வந்துருது. ஸோ 1 - E² >0 <1 அப்படின்னு நமக்கு வந்துருச்சு. 1 - E² இருக்கு இல்லைங்களா? சரி, நமக்கு என்ன தெரியும்? இப்போ ரெண்டு சைடுல என்ன பண்ணலாம்னா A² மல்டிப்ளை பண்ணுங்க. A² மல்டிப்ளை பண்ணீங்கன்னா அப்போ 0 என்ன வருது பாருங்க? A² மல்டிப்ளை பண்றோம். அப்படி பண்ணீங்கன்னா A² × 1 - E² A² அப்படி வருது. கரெக்ட்டுங்களா? அப்ப இது என்ன சொல்லுங்க? இதுதான் B ன்னு பார்த்துருந்தீங்களா? அப்ப B², இதுதான் B² A² வந்துருச்சு. அப்ப B² A²னா mod of B mod of A. அப்படின்னா மைனர் ஆக்சிஸோட லெங்த் வந்து லெஸ் தென் மேஜர் ஆக்சிஸோட லெங்த். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இங்க மைனஸ் மல்டிப்ளை பண்ணும்போது, அதாவது ரெண்டு சைடும் வந்து நம்ம மைனஸ் மல்டிப்ளை பண்ணும்போது இங்க -1 வந்திருக்கும். இங்க வந்து மைனஸ் மல்டிப்ளை பண்ணும்போது இங்க மைனஸ் வந்திருக்கும். அதனால தான் நம்ம ரெண்டு சைடு 1 ஆட் பண்ணும்போது இங்க 0 வருது. -1 + 1 வந்து 0 வரும். ஏன்னா இங்க பாருங்க, இந்த செகண்ட் ஸ்டெப்ல E² > 0 <1 போட்டோம். அடுத்து மைனஸ்ல மல்டிப்ளை பண்றோம். அப்ப இங்க -1 வரணும். அடுத்து 1 ஆட் பண்றோம். அப்ப இங்க -1 இருந்தா 1 ஆட் பண்ணா 0 வந்திருக்கும். ஸோ எனிவே நமக்கு என்னது? B என்றது செமி மைனர் ஆக்சிஸ், A என்றது செமி மேஜர் ஆக்சிஸ். அதாவது இது மேஜர் ஆக்சிஸ் லெங்த் அதிகமா இருக்கணும், மைனர் ஆக்சிஸ் கம்மியா இருக்கணும். அப்ப இது மேஜர் ஆக்சிஸ், இது மைனர் ஆக்சிஸ் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். சரிங்களா? சரிப்பா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா தி மேஜர் அண்ட் மைனர் ஆக்சிஸ் டுகெதர் கால்டு பிரின்சிபல் ஆக்சிஸ். இந்த மேஜர் ஆக்சிஸையும் மைனர் ஆக்சிஸ் இது ரெண்டுத்தையும் டுகெதரா என்ன சொல்றோம் பாத்தீங்கன்னா பிரின்சிபல் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்றோம். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, நெக்ஸ்ட் அடுத்த பேஜ் போயிடும். திருப்பி நம்ம இந்த பேராபோலா எல்லாம் வரைய வேண்டியதா இருக்கு. சரி, சாரி, பேராபோலான்ற பாருங்க, இந்த எலிப்ஸ் வரையணும். ஏன்னா நமக்கு அடுத்த பேஜுக்கு போயிட்டே இருக்க முடியாது இல்லையா? அதனால இப்போ இது வரைஞ்சு வச்சுக்கலாம் பாருங்க. இப்போ இது வந்து நமக்கு எலிப்ஸ்ன்னு எடுத்துக்கலாங்களா? சரி, இது எலிப்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். இந்த மேஜர் ஆக்சிஸ் மைனர் ஆக்சிஸ் நம்ம வரைஞ்சிடலாம். இப்போ வந்து இது என்ன சொல்லுங்க? இது மைனர் ஆக்சிஸ், இது வந்து மேஜர் ஆக்சிஸ் அப்படின்னு எடுத்திருக்கும்.
இப்படின்னு எடுத்திருக்கோம். இது வரைக்கும் உங்களுக்கு புரியுது. இப்ப என்ன பண்றேன்னா நான் வந்து நல்லா கவனிங்க. இப்போ வந்து கார்டு, அதாவது கார்டுன்றது என்ன சொல்லுங்க, ஏதாவது 2 பாயிண்ட்டை வந்து எலிப்ஸை வந்து 2 பாயிண்ட்டை வந்து மீட் பண்றது தான் கார்டு. இப்போ நம்ம வந்து ஒரு கார்டுன்னு எடுத்திருக்கேன். இந்த கார்டு எப்படி இருக்குது எடுத்திருக்கேன்னா பர்பண்டிகுலர் டு மேஜர் ஆக்சிஸ் எடுத்திருக்கேன். ஸோ இதை பி, இந்த பாயிண்ட் பின்னு எடுத்துங்க, இந்த பாயிண்ட் பி டேஷ்னு எடுத்துங்க. உங்களுக்கு ஆல்ரெடி பேரபோலால படிச்சிருப்போம். ஏ கார்டு பாசஸ் பர்பண்டிகுலர் டு தி ஆக்சிஸ் ஆஃப் தி பேரபோலா தான் என்ன சொல்லியிருப்போம், டபுள் ஆர்டினேட் அப்படின்னு படிச்சிருக்கோம் இல்லைங்களா. அதே மாதிரி இங்க வந்து இந்த பிபி டேஷ் இருக்கு இல்லைங்களா, இந்த பாயிண்ட் என்னன்னு எடுத்துங்க. ஏன்னா வந்து இந்த மேஜர் ஆக்சிஸை என்ன பண்ணுது, இந்த பிபி டேஷ் வந்து பர்பண்டிகுலரா மீட் பண்ணுது, அதான் என் என்ற பாயிண்ட்ல அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ பிபி டேஷ்ன்றதா டபுள் ஆர்டினேட். எல்லாம் நம்ம வந்து இன்னும் இதுக்கு மேல எல்லாம் நமக்கு எலிப்ஸ் ஜெனரல் ஃபார்முலா எல்லாம் தெரிஞ்சு போச்சு. இன்னும் பேரபோலால நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா இருக்கு இல்லைங்களா, அதை அப்படியே கம்பேர் பண்ணி எழுதிட்டே இருக்க வேண்டியதுதான். அப்போ டபுள் ஆர்டினேட் என்னன்னா சொல்லுங்க, டபுள் ஆர்டினேட்ன்றது என்ன சொல்லுங்க, எனி கார்டு பாசஸ் பர்பண்டிகுலர் டு தி ஆக்சிஸ் இஸ் நோன் அஸ் டபுள் ஆர்டினேட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா. இந்த பாயிண்ட் பி இருக்கு இல்லையா, இது எக்ஸ் கோஆர்டினேட் ஹெச்னு வச்சுட்டோம்னா அப்போ ஒய் கோஆர்டினேட் என்ன வரும் அப்படின்னு பார்க்கலாங்களா. சார் ஜென்ரலா வந்து என்ன பண்ணலாம், எக்ஸ் ஸ்கொயர், இந்த பிபி டேஷ் தான் வந்து டபுள் ஆர்டினேட், அது புரிஞ்சுக்கிங்க. எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1 தானப்பா. இதுல இருந்து ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் என்ன வரும் சொல்லுங்க, 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் இன்டு பி ஸ்கொயர் கிடைக்குமா. இதுல இருந்து y இஸ் ஈக்குவல் எக்ஸுக்கு ஹெச் தானே போடணும், எக்ஸ் ஒய் ஈக்குவல் என்ன வரும் சொல்லுங்க, பிளஸ் ஆர் மைனஸ் பி ரூட் ஆஃப் என்ன வந்துரும் சொல்லுங்க. இது இங்க வந்து நமக்கு எல்சிஎம் எடுத்தோம்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸுக்கு ஹெச்னு போடுங்க, ஹெச் ஸ்கொயர் டிவைட் பை ஏ ஸ்கொயர்னு கிடைக்குதா. அப்போ வந்து y இஸ் ஈக்குவல் என்ன வரும் சொல்லுங்க, பிளஸ் ஆர் மைனஸ் பி பை ஏ ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஹெச் ஸ்கொயர் அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. இது ஞாபகம் வச்சுங்க. அப்படின்னா டபுள் ஆர்டினேட்டோட கோஆர்டினேட் என்ன பார்த்தீங்கன்னா எக்ஸ் கோஆர்டினேட் ஹெச்னு எடுத்துட்டோம்னா ஒய் கோஆர்டினேட் வந்து b by a root of a minus a square minus h square. இது இன்னொரு பாயிண்ட் இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து h கமா, இது வந்து மைனஸ் b by a root of a square minus h square அப்படின்னு நமக்கு வந்திருக்கும். இது வந்து உங்களுக்கு புரியுது. ஸோ டபுள் ஆர்டினேட் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. அடுத்து லேட்டஸ் ரெக்டம். லேட்டஸ் ரெக்டம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம், யார் கரெக்டா சொல்றீங்க. லேட்டஸ் ரெக்டம் அப்படின்றது என்ன பார்த்தீங்கன்னா டபுள் ஆர்டினேட் பாசஸ் த்ரூ ஃபோக்கஸ். டபுள் ஆர்டினேட் பாசஸ் த்ரூ ஃபோக்கஸ் தான் லேட்டஸ் ரெக்டம். சரிங்களா. இப்போ ஏதாவது ஒரு நல்லா கவனிங்க, ஏதாவது ஒரு கார்டு வந்து பர்பண்டிகுலர் டு ஆக்சிஸா இருக்கணும், ஆனா ஃபோக்கஸ்ல பாஸ் ஆகணும். அப்படி பாஸ் ஆச்சுன்னா டபுள் ஆர்டினேட். இப்போ எல் டேஷ் இருக்கு இல்லைங்களா, இது எல் டேஷ் தான் டபுள் ஆர்டினேட். எல் டேஷ் தான் என்ன சொல்றோம், டபுள் ஆர்டினேட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். புரியுதுங்களா. அப்படின்னா இந்த ஃபோக்கஸ்க்கு என்ன கோஆர்டினேட், ஏஇ கமா 0 தானப்பா இருக்கும். அதாவது 2 டபுள் ஆர்டினேட் இருக்கும். இங்கிட்டு ஒரு டபுள் ஆர்டினேட் வரும். நல்லா புரிஞ்சுக்கணும், இங்கிட்டு ஒரு டபுள் ஆர்டினேட். ஏன்னா இங்க ஒரு ஃபோக்கஸ் இருக்கு இல்லைங்களா, அப்ப இங்க ஒரு எல் டேஷ் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். சரிங்களா. இது ஒரு கன்ஃபியூஷன் இல்லாம இங்க எல்1 டேஷ், ஏன்னா இது எல் டேஷ் எடுத்தனால இது எல்1 எல் டேஷ் போட்டுங்க. அப்ப இங்க என்ன வரும் சொல்லுங்க, இது மைனஸ் ஏஇ கமா 0 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. மைனஸ் ஏஇ கமா 0ன்னு வருது. புரியுதுங்களா இது. சரி. அப்படின்னா இந்த கோஆர்டினேட்ஸ் எல்லாமே கண்டுபிடிக்கணும். இப்போ வந்து நம்ம பார்க்க போறது வந்து என்னது சொல்லுங்க, லேட்டஸ் ரெக்டம். லேட்டஸ் ரெக்டம். லேட்டஸ் ரெக்டம்ன்றது எதை சொல்லலாம், லேட்டஸ் ரெக்டம்னு எல் டேஷ் எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா எல்1 டேஷையும் நம்ம எடுத்துக்கலாம். இது ரெண்டுமே லேட்டஸ் ரெக்டம். சரி. இந்த லேட்டஸ் ரெக்டம் எடுத்துக்கோனா இங்க வந்து கோஆர்டினேட் என்ன வரும், ஏஇ கமா சம்திங்னு வரணும். பார்க்கலாம் இந்த கோஆர்டினேட் என்ன வருது பார்க்கலாமா. நமக்கு என்ன தெரியும் சொல்லுங்க, நமக்கு வந்து இது தெரியும் இல்லையா, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ், அதாவது இந்த ஃபார்முலா இருக்கு இல்லையா, இங்க இந்த இதுதானே நம்ம சிம்பிளை பண்ணி கொண்டு வந்திருக்கோம். அப்படியே டைரக்டா இந்த ஒய் வேல்யூ இங்க சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் என்ன வந்துரும் சொல்லுங்க, ஏன்னா வந்து இந்த ஃபார்முலால x வந்து ஏஇ போட்டா வந்துரும். அப்படி தானே. அப்போ y ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் இன்டு 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் பிளேஸ்ல ஏஇ போட்டுங்க. அப்போ ஏ ஸ்கொயர் இ ஸ்கொயர் டிவைட் பை ஏ ஸ்கொயர் போட்டீங்கன்னா ஏ ஸ்கொயர் கேன்சல் ஆயிருது. அப்போ y இஸ் ஈக்குவல் பிளஸ் ஆர் மைனஸ் பி ரூட் ஆஃப் 1 மைனஸ் இ ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்குது. புரியுதுங்களா உங்களுக்கு. அப்போ வந்து என்ன வரும்னு சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு இது பிளஸ் பி இன்டு 1 மைனஸ் இ ஸ்கொயர்னு கிடைக்குது. இது புரியுது இல்லைங்களா உங்களுக்கு. ஆக்சுவலா உங்களுக்கு 1 மைனஸ் இ ஸ்கொயர் என்ன வரும்னு சொல்லுங்க. நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்திருந்தோம், இந்த ஒரு ஃபார்முலா பார்த்திருந்தோமா, பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் இன்டு 1 மைனஸ் இ ஸ்கொயர்னு பார்த்திருந்தோம், ஞாபகம் இருக்கா. அப்போ 1 மைனஸ் இ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் என்ன போடலாம் பாருங்க, பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர்னு போட்டுக்கலாமா. அப்போ இந்த ரூட் ஆஃப் 1 மைனஸ் இ ஸ்கொயர் பிளேஸ்ல என்ன போடலாம், இது பிளஸ் ஆர் மைனஸ் பி ஸ்கொயர்னு இருக்கு. இது ரூட் ஆஃப் என்ன போடலாம் சொல்லுங்க. சார் பி ஸ்கொயர் கிடையாது, பி மட்டும் இருக்குங்க. பி பை பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர்னு போட்டுக்கலாமா. பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் போட்டுக்கலாம். இப்போ ரூட் எடுத்துருங்க. அப்போ என்ன வருது பாருங்க, பிளஸ் ஆர் மைனஸ் b into b ஸ்கொயர் டிவைட் பை a ஸ்கொயர் ரூட் எடுத்தா a கிடைக்குது. அப்போ வந்து ஒரு இந்த பாயிண்ட், அதாவது டபுள் இது லேட்டஸ் ரெக்டம்ல ஏஇ கமா இந்த பாயிண்ட் எப்படி எழுதலாம் சொல்லுங்க, b ஸ்கொயர் பை a ன்னு எழுதலாம். இந்த பாயிண்ட் இங்கிட்ட என்ன சொல்லலாம், எல் டேஷ்க்கு வந்து ஏஇ கமா
மைனஸ் பி ஸ்கொயர் பை ஏன்னு எழுதிக்கலாம். அதே மாதிரி இங்க L1க்கு எழுதினீங்கன்னா மைனஸ் ஏஇ கமா பி ஸ்கொயர் பை ஏன்னு வரும். இந்த L1 டேஷ்க்கு எழுதுனா என்ன வரும் சொல்லுங்க, மைனஸ் ஏஇ கமா மைனஸ் பி ஸ்கொயர் பை ஏ அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இதுதான் வந்து நமக்கு பார்த்தது என்னது, லேடஸ் ரெக்டம் உடைய கோஆர்டினேட்ஸ் கிடைச்சிருச்சு. அப்போ வாட் இஸ் தி லெங்த் ஆஃப் லேடஸ் ரெக்டம்? இந்த லெங்த்னு பார்த்தோம்னா இந்த லெங்த் எவ்வளவு, பி ஸ்கொயர் பை ஏ, இது ஒரு பி ஸ்கொயர் ஏ. அப்போ லெங்த் ஆஃப் தி லேடஸ் ரெக்டம் எவ்வளவு வருது பாத்தீங்கன்னா டுவைஸ் தி பி ஸ்கொயர் ஏன்னு கிடைக்கும். ஸோ லெங்த் ஆஃப் தி லேடஸ் ரெக்டம், இப்போ லெங்த் ஆஃப் லேடஸ் ரெக்டம், length of lattice rectum equal to length of lattice rectum equal to என்னது LL dash, இது மாடுலஸ்ல கண்டுபிடிக்கிறோம். that is equal to twice the b square by a அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. இதுதான் வந்து length of the lattice rectum கிடைச்சிருக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இப்போ இதுல இம்பார்ட்டன்ட் நோட் பார்க்கலாம் பாருங்க. length of the lattice rectum வந்து LL dash, அது வந்து twice the b square by a தானப்பா பார்த்தோம். twice the b square by a ன்னு பார்த்தோம். இதை இப்படி எழுதிக்கலாமா பாருங்க, நியூமரேட்டர் டினாமினேட்டர் 2ல மல்டிப்ளை பண்ணுங்க. நியூமரேட்டர் டினாமினேட்டர் 2ல மல்டிப்ளை பண்ணா 2b ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை 2a ன்னு போட்டுக்கலாமா? புரிஞ்சுங்களா உங்களுக்கு? சரி, இப்போ 2b என்றது என்ன சொல்லுங்க, லெங்த் ஆஃப் தி மைனர் ஆக்சிஸ். 2a என்றது என்ன சொல்லுங்க, லெங்த் ஆஃப் தி மேஜர் ஆக்சிஸ். அப்போ லெங்த் ஆஃப் தி லேட்டஸ் ரெக்டம் LL dash ஈக்குவல் டு மைனர் ஆக்சிஸ் ஸ்கொயர் டிவைட் பை மேஜர் ஆக்சிஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ மைனர் ஆக்சிஸ் ஸ்கொயர் டிவைட் பை மேஜர் ஆக்சிஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போறது ஃபோக்கல் கார்டு. ஃபோக்கல் கார்டுன்னு என்ன பார்த்தீங்கன்னா, a chord of an ellipse passing through the focus is called focal chord. அதான் உங்களுக்கு தெரியும், any chord that passes through the focus ஆ இருக்கும். any chord that passes through the focus தான் ஃபோக்கல் கார்டு. இப்போ இப்படி எடுத்தோம்னா இந்த கார்டு வந்து ஃபோக்கல் கார்டு, ஏன்னா வந்து ஃபோக்கஸ்ல பாஸ் ஆகுது. ஸோ any chord that passes through the focus is known as focal chord அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். புரியுதுங்களா? அப்போ ஃபோக்கல் கார்டு என்ன சொல்லுங்க, a chord of the ellipse passing through its focus is called the focal chord அப்படின்னு நமக்கு கிடைக்கும். சரி, நெக்ஸ்ட் வெர்டிசஸ்னு பார்த்தோமா, இங்க வெர்டிசஸ், இங்க வெர்டிசஸ்னு ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன சொல்லுங்க, ஆல்ரெடி பார்த்துதான். வெர்டிசஸ்க்கு வந்து இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எழுதிட்டே இருக்கும் இல்லைங்களா? அப்போ வெர்டிசஸ்னு எழுதலாம் இல்லைங்களா? வெர்டிசஸ்க்கு என்ன வரும் சொல்லுங்க, பாயிண்ட் ஏஏ டேஷ் வரும், அது பிளஸ் ஆர் மைனஸ் a, 0. இதுதான் வந்து வெர்டிசஸ் அப்படின்னு நமக்கு கிடைக்குது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, இப்படி பேராபோலால பேராமெட்ரிக் ஃபார்ம் எழுதணும். AD ஸ்கொயர் காமா 218 எழுதணும் இல்லையா? அதாவது பேராபோலால ஒரு பாயிண்ட் வந்து x, yல நம்ம சொல்ற மாதிரி, அதே மாதிரி பேராமெட்ரிக் ஃபார்ம்ல AD ஸ்கொயர் காமா 280 சொன்னோம் இல்லையா? அதே மாதிரி இங்க எலிப்ஸ் வந்து என்ன பண்றோம்னா பேராமெட்ரிக் ஈக்குவேஷன்ல எழுத போறோம். ஸோ பேராமெட்ரிக் ஈக்குவேஷன் ஆஃப் தி எலிப்ஸ் இப்போ பார்க்க போறது பேராமெட்ரிக் ஈக்குவேஷன் ஆஃப் தி எலிப்ஸ். பேராமெட்ரிக் ஈக்குவேஷன் ஆஃப் தி எலிப்ஸ் அது பார்க்க போறோம். சரிங்களாப்பா? சரி, ஃபர்ஸ்ட் ஒரு எலிப்ஸை டிரா பண்ணிக்கலாம். எலிப்ஸ் என்னது, மைனர் ஆக்சிஸ் ஒன்று இருக்கும், மேஜர் ஆக்சிஸ் ஒன்று இருக்கும். ஆரிஜினை வந்து நம்ம சென்டர்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ வந்து எலிப்ஸ்னு ஒன்று டிரா பண்ணிடலாம். எலிப்ஸ் தானே டிரா பண்ணணும். சரி, எலிப்ஸை டிரா பண்ணுவோம். இப்போ எலிப்ஸ் நமக்கு இது இப்படி வந்திருக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ இது எலிப்ஸ்னு வந்திருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு சர்க்கிள் டிரா பண்ண போறேன்ப்பா. ஒரு சர்க்கிள் டிரா பண்ண போறேன். நல்லா கவனிங்க. ஒரு சர்க்கிள் டிரா பண்ண போறேன். அந்த சர்க்கிளுக்கு வந்து ரேடியஸ் வந்து சர்க்கிளுக்கு டயாமீட்டர் வந்து இந்த மேஜர் ஆக்சிஸ் எடுத்துக்கிறேன். சர்க்கிளுக்கு வந்து டயாமீட்டர் என்ன பண்ண போறேன்னா மேஜர் ஆக்சிஸ் எடுத்துக்கிறேன். நல்லா கவனிக்கணும். சரிங்களா? இப்போ வந்து என்ன பண்ணிருக்கேன்னா ஒரு சர்க்கிள் வரைஞ்சிருக்கேன். இந்த சர்க்கிளோட டயாமீட்டர் இஸ் ஈக்குவல் டு லெங்த் ஆஃப் தி மேஜர் ஆக்சிஸ் அப்படின்னு எடுத்திருக்கேன். அப்படின்னா இந்த சர்க்கிளோட ரேடியஸ் என்ன வரும் சொல்லுங்க, இது வந்து 2a தானே. அப்போ சர்க்கிளுக்கு ரேடியஸ் வந்து ஸ்மால் லெட்டர் a அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கும். ஸ்மால் லெட்டர் ஏன்னு கிடைச்சிருக்கும். சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னு பாருங்க. இப்போ வந்து நான் என்ன பண்றேன்னா ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன். இந்த ஒரு பாயிண்ட் எடுத்திருக்கேன். இந்த பாயிண்ட் வந்து நம்ம என்ன பண்றோம்னா Qன்னு எடுத்துக்கிறேன். சர்க்கிள்ல ஒரு பாயிண்ட் Qன்னு எடுத்திருக்கேன். இந்த சர்க்கிள்ல இருந்து நான் என்ன பண்ண போறேன்னா இந்த சர்க்கிள்ல இருந்து இந்த பாயிண்ட்ல இருந்து ஒரு பர்பெண்டிகுலர் லைன் மேஜர் ஆக்சிஸ்க்கு ஒரு பர்பெண்டிகுலரா ஒரு லைன் டிரா பண்றேன். நான் பர்பெண்டிகுலரா மேஜர் ஆக்சிஸ்க்கு ஒரு லைன் டிரா பண்றேன். புரியுதுங்களா? இந்த மாதிரி டிரா பண்ணியிருக்கேன். சரி, இப்போ இது டிரா பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? இப்போ பாத்தீங்கன்னா இந்த லைனுக்கு, அதாவது சர்க்கிள்ல பாயிண்ட் Qல இருந்து ஒரு பர்பெண்டிகுலர் லைன் டிரா பண்ணது எலிப்ஸ்ல பாயிண்ட் P என்ற பாயிண்ட்டையும் மேஜர் ஆக்சிஸ்ல வந்து N என்ற பாயிண்ட்லயும் மீட் பண்ணியிருக்கு. சரிங்களா? இதுதான் வந்து ஃபோக்கஸ் S அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து வெர்டெக்ஸ் ஏன்னு எடுத்துக்கோங்க. இது வெர்டெக்ஸ் ஏ. இது வந்து என்ன பண்ணலாம், இது a dash அப்படின்னு எடுத்துக்கங்க. இது x ஆக்சிஸ் இது வந்து x ஆக்சிஸ் சரிங்களா அப்படின்னு வச்சுங்க. இது y ஆக்சிஸ் அப்படின்னு இருக்கு.
இப்போ இது வந்து சென்டர் சீன் இருக்கு, நல்லா கவனிங்க. இப்போ இந்த பாயிண்ட் பி தானே நம்ம எக்ஸ் கமா ஒய்ன்னு சொல்றோம். இது பேராமெட்ரிக் ஃபார்ம்ல இங்க என்ன சொல்றேன்னா, ஒரு ஆங்கிள் ஒன்னு எடுத்துக்கிறேன், ஒரு ஆங்கிள் ஒன்னு எடுத்துக்கிறேன். அந்த ஆங்கிள் எப்படி நான் எடுக்க போறேன்னு பாத்தீங்கன்னா வந்து கவனிங்க. இப்போ இந்த சென்டர்ல இருந்து இந்த பாயிண்ட் கி, அதாவது பிக்கு கரஸ்பாண்டிங் பாயிண்ட் பி இருக்குல்ல, எலிப்ஸ்ல பின்னு இருக்கிற பாயிண்ட்டுக்கு கரஸ்பாண்டிங் பாயிண்ட் இந்த சர்க்கிள் இருக்குல்ல கியூ, இப்படி எடுத்துட்டு இந்த ஆங்கிளை வந்து நான் என்ன எடுத்துக்கிறேன்னா பை அப்படின்னு எடுத்துக்கிறேன். இந்த ஆங்கிளை வந்து பைன்னு எடுத்துக்கிறேன். ஆக்சுவலா இங்க ஒரு சர்க்கிள் நம்ம வரைஞ்சிருக்கோம் இல்லையா, இந்த சர்க்கிளுக்கு பேரு தான் என்ன பாத்தீங்கன்னா ஆக்சிலரி சர்க்கிள். இந்த சர்க்கிளுக்கு பேரு தான் வந்து என்ன பாத்தீங்கன்னா ஆக்சிலரி சர்க்கிள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? ரேடியஸ் எவ்வளோ ஏன்னு எடுத்துட்டோம். இந்த cn இருக்கு இல்லைங்களா, இந்த cn என்றது x கோஆர்டினேட் ஆஃப் q as well as x கோஆர்டினேட் ஆஃப் p அப்படின்னு வரும். cn என்றது என்ன சொல்லுங்க, cn என்றது x கோஆர்டினேட் ஆஃப் p as well as x கோஆர்டினேட் ஆஃப் q னு வரும். சரி, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இது ரைட் ஆங்கிளா தானே வரும். அப்போ CQN வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துட்டீங்கன்னா, CQN வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துட்டீங்கன்னா, அப்போ CN தான் adjacent side by hypotenuse is equal to cos pi. அப்ப cn தான் x கோஆர்டினேட், அப்ப x கோஆர்டினேட் இஸ் ஈக்குவல் டு a cos pi அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. அப்படின்னா வந்து என்ன பண்றோம்னா இந்த பாயிண்ட், அதாவது சர்க்கிள்ல ஒரு பாயிண்ட் q ன்னு எடுத்துருக்கோம். அந்த பாயிண்ட் q வந்து வித் ரெஸ்பெக்ட் டு சென்டர் வந்து மேக் சம் ஆங்கிள் இருக்கு இல்லைங்களா, ஸோ இது பைன்னு எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ வந்து இந்த பாயிண்ட், இந்த எலிப்ஸ்ல இந்த பாயிண்ட் பி இருக்குல்லையா, அதனுடைய கோஆர்டினேட் என்ன சொல்லிடுறோம்னா a cos pi அப்படின்னு சொல்லிடுறேன். இப்போ இந்த பாயிண்ட் பி இருக்கு இல்லைங்களா எலிப்ஸ்ல, இதுக்கு வந்து நம்ம பேராமெட்ரிக் கோஆர்டினேட்ல சொல்லணும், பேராமெட்ரிக் ஈக்குவேஷன்ல சொல்லணும். அப்போ பேராமெட்ரிக் என்ன எப்படி சொல்றேன்னா, அந்த செமி மேஜர் ஆக்சிஸ் லெங்த் கமா இந்த எசின்ட்ரிக் ஆங்கிள், இதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவோம்னா எசின்ட்ரிக் ஆங்கிள் சொல்லுவோம். இந்த ஆங்கிள் பேர் வித் ரெஸ்பெக்ட் இந்த ஆங்கிளும் இந்த மேஜர் ஆக்சிஸ் உடைய ஆஃப் ஆஃப் தி மேஜர் ஆக்சிஸ் உடைய லெங்த்லயும் தான் நம்ம கோஆர்டினேட் சொல்றோம். அப்போ எக்ஸ் கோஆர்டினேட் சொல்லியாச்சு, ஒய் கோஆர்டினேட் சொல்லணும். அப்போ ஒய் கோஆர்டினேட் சொல்றதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, நல்லா கவனிங்க. ஆக்சுவலா வந்து இந்த பாயிண்ட் வந்து இந்த எலிப்ஸ் ஈக்குவேஷன் தானே இருக்கு, எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1, இந்த ஈக்குவேஷன் தானே இருக்கு. அப்ப இந்த பாயிண்ட் வந்து x வந்து a cos பை சப்ஸ்டிட் பண்ணா, அப்ப நமக்கு கிடைக்கக்கூடிய y ஆன்சர் இருக்கு இல்லையா, அந்த y தான் இந்த பாயிண்ட் p யோட கோஆர்டினேட் அப்படின்னு தெரியும் இல்லையா. அப்ப என்ன பண்ண பாருங்க, y ஸ்கொயர் பை b ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் x ஸ்கொயர் பை a ஸ்கொயர் போடுவோம். x ஸ்கொயருக்கு என்ன வரும் பாருங்க சொல்லுங்க, a ஸ்கொயர் cos ஸ்கொயர் பை டிவைடட் பை இந்த a ஸ்கொயர் இருக்கு. இப்போ a ஸ்கொயர் கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ y ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் என்ன கிடைக்குது பாருங்க, b ஸ்கொயர் இன்டு 1 மைனஸ் cos ஸ்கொயர் பை கிடைக்குதா. அப்போ வந்து இந்த ரூட் எடுத்துட்டோம்னா y இஸ் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் b sin பை, ஏன்னா y 1 மைனஸ் cos ஸ்கொயர் பை வந்து sin ஸ்கொயர் பை, ரூட் எடுத்துட்டோம்னா sin பை வருது. ஏன் நமக்கு பிளஸ் ஆர் மைனஸ் வந்திருக்குன்னா, இங்க இந்த பாயிண்ட் பி இங்க ஒரு கோஆர்டினேட் வரும், இங்க ஒரு கோஆர்டினேட் வரும். இந்த கோஆர்டினேட் வந்து நமக்கு என்ன வருது சொல்லுங்க, இங்க வந்து இந்த கோஆர்டினேட் வந்து நமக்கு b sin பைன்னு கிடைக்குது, கரெக்ட்டுங்களா. இந்த கோஆர்டினேட் மைனஸ் b sin பைன்னு கிடைக்கும், அவ்வளவுதான்ப்பா. அப்போ வந்து நமக்கு என்ன கிடைக்குது பாருங்க, இந்த பேராமெட்ரிக் ஃபார்ம்ல, அதாவது பாயிண்ட் பி வந்து நம்ம எக்ஸ் கமா ஒய்னு கார்டீசியன் ஃபார்ம்ல சொல்லுவோம் இல்லையா, பேராமெட்ரிக் ஃபார்ம்ல என்ன சொல்றோம் சொல்லுங்க, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு a cos பைல சொல்றோம், y இஸ் ஈக்குவல் டு b sin பைல சொல்றோம். இதே சர்க்கிளுக்கு என்ன சொல்லியிருந்தோம் சொல்லுங்க, சர்க்கிளுக்கு பேராமெட்ரிக் ஃபார்ம்ல r cos r sin சொன்னோம் இல்லையா, அதே மாதிரி தான் இங்க a cos பை b sin பை அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ பேராமெட்ரிக் ஈக்குவேஷன் ஆஃப் தி எலிப்ஸ் வந்து a cos பை b sin பை. இந்த ஆக்சிலரி சர்க்கிள் இருக்கு இல்லையா, இந்த ஆக்சிலரி சர்க்கிளோட ஈக்குவேஷன் என்ன பாத்தீங்கன்னா வந்து, இந்த ஆக்சிலரி சர்க்கிளோட ஈக்குவேஷன் வந்து x ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர். ஏன்னா வந்து ரேடியஸ் வந்து ஆஃப் ஆஃப் தி மேஜர் ஆக்சிஸ் தானே எடுத்திருக்கோம், ஆஃப் ஆஃப் தி மேஜர் ஆக்சிஸ் வந்து a ஸ்கொயர் அப்படின்னு நம்ம போட்டுட்டோம். புரியுதுங்களா உங்களுக்கு. ஸோ அப்போ வந்து நமக்கு என்ன புரிஞ்சிருக்கு, பேராமெட்ரிக் ஃபார்ம், பேராமெட்ரிக் ஈக்குவேஷன் ஆஃப் an ellipse, பேராமெட்ரிக் ஈக்குவேஷன் ஆஃப் எலிப்ஸ், பேராமெட்ரிக் ஈக்குவேஷன் ஆஃப் an ellipse கேட்டா என்ன சொன்னா, x is equal to a cos பை y equal to b sin பை அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து பேராமெட்ரிக் ஈக்குவேஷன் ஆஃப் an ellipse அப்படின்னு நமக்கு கிடைக்குது. சரிங்களா. இப்போ அடுத்து வந்து என்ன பண்ணலாம்னா, இது ஒரு எலிப்ஸ்னு இப்படி எடுத்துக்கோங்க. இந்த எலிப்ஸ்ல 2 பாயிண்ட் எடுத்துக்கலாம். இந்த பாயிண்ட், இது ஒரு பாயிண்ட் எடுத்துங்க, இன்னொரு பாயிண்ட் வந்து என்ன பண்ணலாம்னா வேற ஏதாவது ஒரு பாயிண்ட் p dash இப்படின்னு எடுத்துக்கலாம். சரி, இங்க p dash எடுக்கிறத வேற இங்க எடுத்துக்கலாம், p இந்த q-ன்னு எடுத்துங்க, இப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த q-ன்னு இங்க எடுத்துக்கலாமா. இங்க வந்து சும்மா உங்களுக்கு என்ன பண்ணலாம்னா மைனர் ஆக்சிஸ் மேஜர் ஆக்சிஸ் எல்லாம் நம்ம எடுப்போம். இது மைனர் ஆக்சிஸ், y ஆக்சிஸ், இது எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டு நல்லா கவனிங்க. இப்போ இங்க வந்து என்ன பண்ணலாம்னா ஒரு சர்க்கிள் மாதிரி சும்மா வரைஞ்சிடலாம். அதாவது வந்து கவனிங்க, இப்போ வந்து சும்மா இது என்னது ஆக்சிலரி சர்க்கிள் இப்படி வரைஞ்சிருக்கோம் அப்படின்னு எடுத்துக்கலாமா. இப்படி ஆக்சிலரி சர்க்கிள் வரைஞ்சிருந்தோம்னா இந்த ஆக்சிலரி சர்க்கிள்ல இருந்து இப்போ இந்த பாயிண்ட் வர வச்சுங்க, இந்த ஆங்கிள் வந்து π1 இந்த பாயிண்ட் பிக்கு. அதே மாதிரி இந்த பாயிண்ட் கியூக்கு இங்க இருக்கும் இல்லையா, இந்த பாயிண்ட் கியூக்கு வந்து இந்த ஆங்கிள் வந்து என்ன வரும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு
இந்த ஆங்கிள் பை டூன்னு வரும். அப்போ எசென்ட்ரிக் ஆங்கிள் ஆஃப் தி பாயிண்ட் பியும் பாயிண்ட் கியூவும் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் நம்ம கனெக்ட் பண்றோம் வச்சுங்க, ஒரு கார்டு கிடைக்கும் இல்லைங்களா, இந்த கார்டு கிடைக்கும் இல்லையா, அந்த கார்டு ஈக்குவேஷன் இப்போ எழுத போறோம். சரி, தி ஈக்குவேஷன் ஆஃப் தி கார்டு ஜாயினிங் தி பாயிண்ட்ஸ், தி ஈக்குவேஷன் ஆஃப் தி கார்டு joining the points அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பி என்ன சொல்லுங்க, பாயிண்ட் பி வந்து a cos pi 1, b sin pi 1. அதே மாதிரி q என்ற பாயிண்ட் என்ன வர சொல்லுங்க, a cos pi 2, b sin pi 2 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து இந்த ரெண்டு பாயிண்ட் கிடைச்சு இல்லையா, அப்போ ஒரு கார்டு ஈக்குவேஷன் வேணும்னா ஸ்ட்ரைட் லைன் ஈக்குவேஷன் ரெண்டு பாயிண்ட் தெரிஞ்சுன்னா அந்த 2 பாயிண்ட் ஃபார்ம் வச்சு போட்டுட்டோம்னா நமக்கு ஈக்குவேஷன் கிடைச்சிடும் இல்லைங்களா. அப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஈக்குவேஷன் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா, x by a into cos pi 1 plus pi 2 divided by 2 plus y by b into sin pi 1 plus pi 2 by 2. அந்த trigonometry எல்லாம் யூஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். is equal to cos pi 1 minus pi 2 divided by 2. இதே தான் நம்ம வந்து பேரபோலாலயே இந்த மாதிரி பார்த்திருந்தோம். ஸோ இந்த மாதிரி நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். புரியுதுங்களா? அது சரி. சப்போஸ் இது வந்து ஃபோக்கல் கார்டா இருந்தா, இந்த கார்டு வந்து ஃபோக்கல் கார்டா இருந்துச்சு, அதாவது இது கார்டோட ஈக்குவேஷன், இது என்ன எதோட ஈக்குவேஷன், கார்டுக்கு தானே ஈக்குவேஷன் நம்ம எடுத்திருக்கோம். இதே வந்து இது ஃபோக்கல் கார்டா இருந்தா என்னவா இருக்கும்னு சொல்லுங்க. ஃபோக்கல் கார்டா இருந்திருந்தா எக்ஸ் கோஆர்டினேட் வந்து ஏஇ வந்துடும். அப்படித்தானப்பா அது, அதாவது ஏஇ கமா 0 அப்படிதானே வரும். ஏஇ கமா 0 இல்லைன்னா ஆர் என்ன வரும் சொல்லுங்க, மைனஸ் ஏஇ கமா 0ன்னு வந்துடும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ்ல பாஸ் ஆயிருக்கலாம், இல்ல செகண்ட் ஃபோக்கஸ்ல பாஸ் ஆயிருக்கலாம். இப்படி பாஸ் ஆயிருந்துச்சுன்னா அப்போ ஒய்க்கு வந்து 0 போடணும், எக்ஸுக்கு வந்து என்ன போடணும் சொல்லுங்க, ஏஇன்னு பிளஸ் ஆர் மைனஸ் ஏஇன்னு போடணும். அப்போ பிளஸ் ஆர் மைனஸ் ஏஇ டிவைட் பை ஏ இன்டு காஸ் பை 1 பிளஸ் பை 2 டிவைட் பை 2. புரியுதுங்களா? இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் சொல்லுங்க, இங்க நமக்கு காஸ் பை 1 மைனஸ் பை 2 டிவைட் பை 2 அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா இதை வந்து நம்ம சிம்பிளை பண்ணிடுவோம். இது எப்படின்னா இந்த ஏஏ கேன்சல் பண்ணிடுங்க, இந்த ஏஏ இப்படி கேன்சல் பண்ணிட்டு இது இப்படி எழுதிருக்கலாமா, காஸ் பை 1 மைனஸ் பை 2 டிவைட் பை 2 டிவைட் பை காஸ் பை 1 பிளஸ் பை 2 பை 2. அதாவது இந்த காஸ் பை 1 பிளஸ் பை 2 பை 2 அந்த பக்கம் கொண்டு போயிட்டேன், இஸ் ஈக்குவல் டு இ பை 1 வரும். உங்களுக்கு இந்த காம்பனண்டோ டிவிடெண்டோ தெரியும் இல்லையா, அந்த காம்பனண்டோ டிவிடெண்டோ மெத்தட் எடுத்து ஒர்க் பண்ணி சிம்பிளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த ஈக்குவேஷன் வந்து tan pi 1 divided by 2 into tan, அத காம்பனண்டோ டிவிடெண்டோ தெரியுமா தெரியாது உங்களுக்கு? காம்பனண்டோ டிவிடெண்டோ என்ன பாத்தீங்கன்னா a by b is equal to c by d அப்படின்னு இருந்துச்சுன்னா இது எப்படி எழுதலாம், a minus b by, இது தெரியும் இல்லைங்களா, அதாவது a minus b by a plus b is equal to c minus d divided by c plus d ன்னு இந்த மாதிரி நீங்க இது கன்வெர்ட் பண்ணி எழுதணும். இப்படி எழுதிட்டு இது சிம்பிளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். tan pi 1 by 2 into tan pi 2 by 2 is equal to plus or minus e minus 1 divided by plus or minus e plus 1. பாருங்க காம்பனண்டோ டிவிடெண்ட் போட்டது ரைட் சைடுல அப்படியே இருக்கு, e plus 1 e minus 1 divided by e plus 1 அப்படி நமக்கு வந்திருக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போறது focal distances of a point. focal distances of a point focal distances of a point அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். focal distances of a point அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஜென்ரலா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எலிப்ஸ் வரைஞ்சு வச்சுக்கலாம். இப்போ ஒரு எலிப்ஸ் இப்படி வரைஞ்சு வச்சிருவோம். இப்போ இது ஒரு எலிப்ஸ்னு வரைஞ்சிட்டோம், கரெக்டுங்களா? அடுத்து வந்து ஒரு ரெண்டு டைரக்ட்ரிக்ஸை வரைஞ்சிக்கலாம். இப்போ இது ஒரு டைரக்ட்ரிக்ஸ், இது ஒரு டைரக்ட்ரிக்ஸ், இப்படி ரெண்டு டைரக்ட்ரிக்ஸ் இருக்கு. இப்போ என்ன பண்றேன்னா நான் ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன். அந்த பாயிண்ட் வந்து கவனிங்கப்பா, இந்த பாயிண்ட் இங்க ஒன்று எடுக்கிறேன். அந்த பாயிண்ட் வந்து ரெண்டு ஃபோக்கஸ் இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ்ல இருந்து இந்த பாயிண்ட் சர்டன் டிஸ்டன்ஸ் இருக்கும், இதே மாதிரி செகண்ட் ஃபோக்கஸ்ல இருந்து அந்த பாயிண்ட் சர்டன் டிஸ்டன்ஸ் இருக்கும். அதே மாதிரி இந்த பாயிண்ட் வந்து பர்பெண்டிகுலர் ஃப்ரம் தி டைரக்ட்ரிக்ஸ் இப்படின்னு வரும், பர்பெண்டிகுலர் ஃப்ரம் தி டைரக்ட்ரிக்ஸ் இந்த லெங்த் வரும். இங்கிருந்து பர்பெண்டிகுலர் ஃப்ரம் தி டைரக்ட்ரிக்ஸ் இந்த மாதிரி இங்க ஒரு லெங்த் கிடைக்கும், இப்படின்னு கிடைக்கும், இப்படின்னு ஒன்று கிடைக்குது. சரி, ஆக்சுவலாக அந்த பாயிண்ட் நம்ம வச்சுட்டு காமிச்சாதான் உங்களுக்கு புரியும். அந்த பாயிண்ட்டை காமிக்கிற பாருங்க. இங்கே வந்து ஒரு பாயிண்ட் பி இருக்கு, இது ஃபோக்கஸ் எஸ்ன்னு இருக்கு, இங்கே வந்து எஸ் டேஷ்னு இருக்கு. புரியுதுங்களா? இது ஒரு டைரக்ட்ரிக்ஸ். இங்கிருந்து இந்த பாயிண்ட் பி வந்து பர்பெண்டிகுலர் ஃப்ரம் திஸ் டைரக்ட்ரிக்ஸ் எம், இங்கிருந்து பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் வந்து எம் டேஷ் இருக்கு. இது ஜெட், இது ஜெட் டேஷ் அப்படின்னு இருக்கு.
இதெல்லாம் புரியுது இல்லைங்களா? உங்களுக்கு என்ன எழுதிருக்கேன் பாருங்க, ஃபோக்கல் டிஸ்டன்சஸ் ஆஃப் ஏ பாயிண்ட் அப்படி தானே கேட்டிருக்கேன். ஃபோக்கல் டிஸ்டன்சஸ் ஆஃப் ஏ பாயிண்ட் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். சரி, ஃபோக்கல் டிஸ்டன்சஸ் ஆஃப் ஏ பாயிண்ட்னா எஸ்பியும் இது எஸ் டேஷ் எஸ் டேஷ் பி இதுதான் ஃபோக்கல் டிஸ்டன்சஸ். எஸ்பி அண்ட் எஸ் டேஷ் பி தான் என்ன சொல்லுங்க, ஃபோக்கல் டிஸ்டன்சஸ் அப்படின்னு வருது. இப்போ என்ன சொல்றாங்கன்னா, தி சம் ஆஃப் தி ஃபோக்கல் டிஸ்டன்சஸ் ஆஃப் எனி பாயிண்ட் ஆன் தி எலிப்ஸ் இஸ் ஈக்குவல் டு தி மேஜர் ஆக்சிஸ். அதாவது SP plus S dash P is equal to length of the major axis. இதுதான் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது sum of the any point on the ellipse from the அதாவது sum of the distance of the any point of the ellipse from the focuses is equal to length of the major axis வரணும். அப்போ வந்து இந்த SP plus S dash P equal to 2A. அதாவது இந்த பாயிண்ட் எலிப்ஸ்ல வந்து இந்த பாயிண்ட் எங்கனாலும் மூவ் ஆகலாம், எங்க மூவ் ஆனாலும் சரி SP plus SP dash வந்து கான்ஸ்டன்டா இருக்கும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்களா? இதை மட்டும் நம்ம இப்போ டெரைவ் பண்ணிடலாமா, எப்படி வருதுன்னு பார்த்துடலாம் பாருங்க. அதுக்கு முன்னாடி நமக்கு தெரிஞ்சதெல்லாம் எழுதிடலாம். இது பாருங்க, AE, 0 இது வந்து மைனஸ் AE, 0 அப்படி தானே வருது. இது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதே மாதிரி இது A/E, 0 இங்க வந்து மைனஸ் A/E, 0 இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். சரி, இப்போ வந்து டெரைவ் பண்ணலாம் நம்ம. இப்போ என்ன பண்ணலாம்னா, எஸ்பிக்கு என்ன ஃபார்முலா நமக்கு தெரிஞ்சது, SP இஸ் ஈக்குவல் டு E இன்ட்டு PM. கரெக்டுங்களா? இந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். SP equal to E into PM தெரியும். சரி, இப்போ E into இந்த PM எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டுமா, இந்த கோஆர்டினேட் இந்த P என்றது x1, y1 அப்படின்னு வச்சுக்கிங்க. நல்லா கவனிங்க, x1, y1 எடுத்துட்டேன். இப்போ பாருங்கப்பா, இந்த M-ன்றது எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கு, A/E டிஸ்டன்ஸ்ல தானே இருக்கு. A/E டிஸ்டன்ஸ்ல தானே இருக்கு. அப்போ P to M எவ்வளவு டிஸ்டன்ஸ் வரும், புரியுதுங்களா உங்களுக்கு? இல்ல லைட்டா எல்லோ கலர்ல காமிக்கட்டுமா? இது வந்து நமக்கு இது வந்து A/E. இந்த லெங்த் வந்து x1, பாயிண்ட் P வந்து x1. அப்ப இந்த லெங்த் என்ன வரும் சொல்லுங்க, A/E ல இருந்து x1 கழிக்கணும். அப்ப PM வந்து என்ன வரும் சொல்லுங்க, PM வந்து என்ன வரும் சொல்லுங்க, A/E மைனஸ் x1 அப்படின்னு வருது. இது புரியுதா? அதே மாதிரி S dash P வேணும்னா E into S dash P equal to இந்த ஃபோக்கஸ் எடுத்தா இந்த பக்கம் டைரக்ட்ரிக்ஸ் போயிடணும். அப்ப வந்து E into PM dash அப்படின்னு நமக்கு வருது. புரியுதுங்களா? அப்ப PM dashனா இந்த லெங்த் x1 கரெக்ட்டுங்களா? இந்த லெங்த் வந்து பாருங்க, இந்த லெங்த் எவ்வளவு வரும், இந்த லெங்த் வந்து A/E, இந்த லெங்த் வந்து x1 இருக்கு. அப்ப வந்து PM dash வந்து E into A/E plus x1 அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ நமக்கு என்ன சொல்லி, SP plus SP dash தான். இது ஆல்ரெடி சொல்லிட்டேன், அதனுடைய ப்ரூஃப் தான் இப்போ டெரைவ் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப SP plus S dash P ஈக்குவல் என்ன வரும் பாத்தீங்கன்னா, ரெண்டுத்தையும் கூட்டுங்க. இந்த E உள்ள கொண்டு போய் கூட்டுங்க. E into E கேன்சல் ஆயிரும், A minus E x1 வருதுங்களா, பிளஸ் இது இந்த E உள்ள கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணா A plus E x1 வருதுங்களா. அப்ப என்ன கேன்சல் ஆகுது பாருங்க, மைனஸ் E x1 பிளஸ் E x1 கேன்சல் ஆயிருது. அப்ப நமக்கு என்ன வருது பாத்தீங்கன்னா, இந்த SP plus S dash P is equal to twice the AE அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ twice the AE. இதுல இருந்து என்ன புரியுதுன்னா, that is equal to AA dash. அப்படி தானப்பா, AA dashன்றது தான் distance between the vertex A dash A. இதுதான் A, 0 இங்க பார்த்தோம், இங்க வந்து மைனஸ் A, 0 அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அப்போ இது நீங்க நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, டிஸ்டன்ஸ் ஆஃப் தி பாயிண்ட் ஃப்ரம் தி எலிப்ஸ், அதாவது பாயிண்ட் தி எலிப்ஸ் ஃப்ரம் தி ஃபோக்கஸஸ், சம் ஆஃப் தி டிஸ்டன்ஸ் ஆஃப் தி பாயிண்ட் ஃப்ரம் தி ஃபோக்கஸஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன வருது சொல்லுங்க, கான்ஸ்டன்ட், தட் இஸ் ஈக்குவல் டு, இங்க ஒரு தப்பு பண்ணுமா, E வராது, இங்க E வரக்கூடாது, இங்க E வராது. சரிங்களா? 2A மட்டும் வரணும், 2A. அப்போ sum of the distance of the point from the focuses of the ellipse equal to constant, that is equal to major axis length அப்படின்னு நமக்கு கிடைக்குது.